ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபையில் தமிழக 3 அமைச்சர்களுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்த சபாநாயகர் அனுமதி மறுத்தார். அதை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது. அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சிதறுகின்ற வாக்குகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. 2006 2010 மாநிலத்திலும் இவருடைய ஆட்சி, மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி. அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல? ஏன் நிறைவேற்றல? அதுதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம். அதை தவற விட்டுட்டீங்களே. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை மடைமாற்றுவதற்காக, அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறோம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி புரிஞ்சுங்க. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதிலிருந்து ஏதாவதோ இதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்.